இது வரைக்கும் செந்தில் பாலாஜி மேனேஜ் பண்ண அந்த நெட்வொர்க்கை தமிழ்நாடு முழுவதும் கரூர் கம்பெனி வச்சு வசூல் பண்ணியிருந்தாரு டாஸ்மாக் கடையில். அதை வசூல் பண்ண போறது யாரு? இந்த போட்டு கொள்முதல் பண்ணு சொல்லிட்டு சாராய அதிபர்கள்ட்ட இருந்து வாங்கின காசுல அதையும் இவரே மேனேஜ் பண்ணிருக்காரு. ஒரு போட்டு விற்பனையாகிற இடங்கள், உற்பத்தியாகிற இடங்கள், இந்த 2 இடத்துல இருந்து வசூல் பண்ற வேலையை செந்தில் பாலாஜி பாத்துக்கலாம். இந்த வேலையை அவரால் பண்ண முடியாது, நெருக்கடி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போறாரு, இந்த வேலையை யார் பார்க்க போறா? அதுக்காக இவங்க தேர்வு செஞ்ச முதலாவது நபர் ரத்தீஷ். இதற்கு முன்னாடி இதை செந்தில் பாலாஜியோட சேர்ந்து யார் யார் பார்த்தான்னு கேளுங்க. அப்போ இந்த விசாரணை என்ன தீவிரமடைச்சு தெரியும். இதுல எஸ்என்ஜே உங்களுக்கு தெரியும், அதாவது ஏறக்குறைய டாஸ்மாக் கடையில் விற்கிற பாதி பீர் அவங்களோட தான், பாதி சரக்கு அவங்களோட தான். கேட்டா வேற வேற பிராண்ட போடுவாங்க, ஆனா எஸ்என்ஜே சாராய ஆலையுடைய மிக முக்கியமான அதிகாரி இருக்கக்கூடிய மேகநாதனும் அதுக்கப்புறம் இந்த விசாகன் யாரு? டாஸ்மாக் எம்டி. இந்த ஒரு எஸ்என்ஜே சாராய ஆலையுடைய மிக முக்கியமான மேல இருக்கக்கூடிய மேகநாதன். இந்த 2 பேர் தான் யாரோட சேர்ந்து செந்தில் பாலாஜியோட சேர்ந்து இந்த நெட்வொர்க் நடத்துறாங்க. இப்ப செந்தில் பாலாஜி வெளியெடுத்து இந்த 2 பேருக்கு யாரு ரீப்ளேஸ் ஆறா? ரத்தீஷ். இந்த ரத்தீஷ் ரீப்ளேஸ் ஆறா இந்த நெட்வொர்க்ல உட்கார்ந்து வேலை பார்த்தது வேற யாரும் கிடையாது, இந்த விக்ரம் ஜூஜு, அதுக்கப்புறம் ஆகாஷ். இப்ப இந்த ஆகாஷையும் விக்ரம் ஜூஜையும் கூட்டிக்கிட்டு உதயநிதி போனதுக்கான ரகசியம் நான் சொல்ல தேவையில்லை. எது கூட்டி போய் அந்த